ஹாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் ஒன்று ப்ளஸ் இருக்கும் இல்லாட்டி மைனஸ் இருக்கும் சரிங்களா. 2025 நம்ம பாஸ் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2026 நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். 2025 வந்து ஒருத்தர் நமக்கு லெசன் கொடுப்பாங்க. அந்த லெசன் வந்து நம்ம சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஒரு சில பர்சன் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால சேஞ்சஸ் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஒரு லெசன்ஸ் கொடுத்துருப்போம், அதில் ஒரு சில சேஞ்சஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா. அதில் நான் ஒரு சில பர்சன்ஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க, நல்லவங்க கெட்டவங்க, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. நம்மள நிறைய பேர் அழுக வச்சுருப்பாங்க, நிறைய பேர் வந்து நமக்கு ஹாப்பினஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இமோஷன்ஸை வந்து நம்ம வந்து க்ரோ த்ரூ பண்ணியிருப்போம் இல்லையா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இமோஷன்ஸை க்ரோ த்ரூ பண்ணியிருப்போம். சேம் அதே மாதிரி நான் 2025 வந்து நிறைய இமோஷன்ஸ் வந்து நான் க்ரோ த்ரூ பண்ணியிருக்கேன். அதில் நான் ஹாப்பியாகவும் இருந்திருக்கேன், ஷேடாகவும் வந்திருக்கேன். அதில் வந்துட்டு என்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைஃப்பை சேஞ்சஸ் ஆகிருப்பாங்க இல்லையா. லைஃப்பில் என்னன்னு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், லைஃப்னா இதுதான்றது கூட தெரிகிற மாதிரி கூட இருந்திருக்கலாம். அதில் ஒரு சில பர்சன் தான் வந்து இவங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா என்ன சொல்கிறது, ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும்போது நம்மளால ஒரு விஷயம் மாறி இருக்கு அப்படின்றப்போ அவங்க ஹாப்பி ஆகிறாங்களோ இல்லையோ அதில் கண்டிப்பாக நான் ஹாப்பி ஆகுவேன். ஏன்னா வந்து அதோட என்னுடைய ஹாப்பின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில வந்து தப்பான ஒரு லைஃப்பில் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை வந்து சரியான லைஃப் எதுன்றது தெரியாமல் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம சரியான ஒரு வேவை வந்து கண்டக்ட் பண்ணி கொடுத்து அதை நம்ம வந்து சொல்கிற விஷயத்த அப்படியே அவங்க ட்ராவல் பண்ணும்போது அதில் நிறைய சேஞ்சஸ் அவங்க லைஃப்பில் நடக்குது. அப்படின்றப்போ அதை பார்த்து அவங்க ஹாப்பி ஆகிறாங்களோ இல்லையோ அதில் ஃபஸ்ட்டு ஹாப்பி ஆகிறது நானாக தான் இருப்பேன். அதில் ஒரு பர்சன் தான் இவங்களும் கூட. அவங்க யார் அப்படின்றத உங்களுக்கு நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். இல்லை, என்னோட 4 years சின்ன பிள்ளை நீங்கள். ஆனால் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமுமே எனக்கு என்ன சொல்கிறதுங்க, ஒரு உங்களை பார்த்தாலும் இப்படிலாம் இருக்க முடியுமா, இப்படிலாம் பண்ண முடியுமா, நம்மளால இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமா. எனக்கு வந்துட்டு அவர் போனதுக்கப்புறம் தடுமாறி தான் நான் நின்றேன். எதுவுமே புரியாது. ஏன்னா வீட்லேயும் அங்கேயும் பேம்பர் பண்ணி வளர்த்துட்டாங்க, இவருமே பேம்பர் பண்ணி வச்சு பார்த்துட்டாரு. அந்த இடத்துல நான் தடுமாறி நிற்கிறேன், எங்கிட்ட போகணும் என்ன பண்ணணும் ஒரு பதட்டத்திலேயே சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பதட்டம் எல்லாமே போய் இந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் தான். கண்டிப்பாக அதை நான் வந்து எப்படி தேங்க்ஸ் சொல்கிறேன்னு தெரியும். எனக்காகன்னு நினச்ச அவங்களாம் எனக்கு இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் யாரோ ஒரு அன்னோன் பர்சன் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு திட்டி 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 திட்டி. ஆனால் உங்ககிட்ட திட்டு வாங்கும் போதுலாம் அவ்வளோ அழுது. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நம்ம இவ்வளோ திட்டு வாங்குறோம் வைக்கிறோம், வீட்டுக்கெலாம் போய் அழுதுருக்கிற நாள் இருக்குது. என்னடா நம்ம இப்படி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ இந்த சக்ஸஸ்க்கு அப்புறம் அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைனால தானே நம்ம இவ்வளோ சேஞ்ச் ஆனோம். இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம வசவே வாங்கக்கூடாது, இவங்க கிட்ட இருந்து நம்ம பெஸ்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வாங்கணும் அப்படின்ட்டு தான் நான் ஓடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நானே ஒருத்தவங்களுக்கு சஜஷன் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டேன். நான் சஜஷன் கேட்குற சிச்சுவேஷன்லேருந்து சஜஷன் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டேன். நான் பார்த்த லைஃப் வேறு. இந்த 1 year ஜெர்னியில் உங்கள் கூட நான் வந்து ஜெர்னி பண்ண இந்த 8 months or 9 monthஸில் நிறையா சேஞ்சஸ் என்கிட்ட. அது எப்படியே சொல்கிறது, கடவுள் இருக்கானான்னு நம்பின நாள்லேருந்து போயிடுச்சு. ஒரு மனுஷ உருவத்தில் நான் வந்து ஒரு காடாக தான் நான் உங்களை பார்த்தேன். என்ன சொல்கிறதுங்க, மேபி இது எல்லாரும் கேட்குறதுக்கு ஒரு இதாக இருக்கலாம். பட் சீரியஸ்லி ஒரு நல்ல பர்சன் என் லைஃப்பில் நீங்கள் தான். இந்த அவர் போனதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கணும், எந்த ஒரு என்ன சொல்கிறது செல்ஃபிஷாக யோசிக்காமல் இந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும், ஏதாவது தப்பு பண்ணாலும் எக்ஸ்கியூஸ் பண்ணுறது, விட்டு கொடுக்கறது, அது கொடுக்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லை. ஆனால் கொடுத்து எனக்கு இப்போ வந்து நான் ஸ்டாண்டர்டாக என் கால் மேலே நான் நிற்கிறேன். சிங்கிளாக என் 2 பொண்ணுங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ நானாக தனியாக அம்மாவங்கக்கிட்ட கேட்காம பண்ணிகிட்ருக்கேன். இந்தளவுக்கு சேஞ்ச் வந்ததுக்கு ரீசன் நீங்கள் கொடுத்த டீச்சிங்காக இருக்கட்டும், இந்த ஃபீல்டுக்கு சம்மந்தப்பட்ட சர்வீசஸ்ஸு, டீச்சிங்கு, அப்புறம் என்ன சொல்கிறதுங்க ஒவ்வொரு சஜஷனாக இருக்கட்டும், இப்படி இரு அப்படி பண்ணு, ஒவ்வொரு விஷயம் இன்ச் பை என்ன சொல்கிறது அது எனக்கு சொல்ல கூட தெரியல. A to Zன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் ஒவ்வொரு சின்ன விஷயத்த அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்த உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ நான் வந்து பின்னாடி திரும்பி பார்த்து அது நானா அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு என்கிட்ட சேஞ்ச் வர்றதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் மட்டும்தான்.
ஏன்னா நான் 2025 நான் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கேன், நிறைய பணம் ஏமாந்துருக்கேன். பட் பணம்ன்றது நாட் அ மேட்டர். பணம்ன்றது ஒரு லைஃபை ஜேர்னி பண்றதுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு டூல் தான், ஒரு டூல்ஸ் அவ்வளோதான் நான் பாக்குறது. என் லைஃப்ல பணத்தை நான் எப்படி பாக்குறேன்னா, நம்ம லைஃபை வாழ்றதுக்கு தேவையான ஒரு டூல் மாதிரி. நம்ம ஒரு டீ குடிக்கிறதுக்கு எப்படி வந்து ஒரு கப்ப டீ அது மாதிரி யூஸ் பண்றோமோ அது மாதிரிதான் நான் பணத்தை பாக்குறேன்னு தவிர மனுஷங்க நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன், மனுஷங்களால நான் என்ன சேஞ்ச் ஆயிருக்கேன், அதுதான் என்னுடைய ஜேர்னியாவே நினைப்பேன். அதுதான் என்னுடைய எப்படி சொல்றது, என்னுடைய சொத்தா நான் நினைப்பேன். இன்கேஸ் வந்து நம்ம சம்பாதிக்கிறது மனுஷங்களை மட்டும்தான், வித் அவங்க லைஃப்ல நம்ம என்ன சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் தான். நான் அவங்களால என்ன சேஞ்ச் ஆகுறேன் அது மட்டும் தான் நினைப்பேன் தவிர மற்றபடி எதுவும் இல்லை. இன்கேஸ் இப்ப நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கான நான் கரெக்டா தான் 2025 ஒரு சில விஷயத்த நான் பண்ணிருக்கேனா, பணம் வந்து நான் நிறைய சம்பாதிச்சிருவேன் எனக்கு தெரியும். ஏன்னா பணத்தை நான் ஈஸியா மேக் பண்ணுவேன், அதுக்கான டூல்ஸும் எனக்கு தெரியும்ன்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். செலவும் வேற லெவல்ல பண்ணுவேன். பட் நான் என்ன சம்பாதிக்கணும் அப்படின்னு சம்பாதிச்சிருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? என்ன சம்பாதிச்சு நான் வந்துங்க கிட்டத்தட்ட எனக்கு 30+ தான். இப்போ வந்துட்டு இத்தனை வருஷமா இல்லாத என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்ட்ராங்கா நான் இருக்கேன். இந்த ஒரு 1 year 8 months ஜெர்னில நான் இருக்கேன். அதுக்கு மெயின் ரீசன் நீங்க கொடுத்த சஜஷன்ஸ், நீங்க கொடுத்த என்ன சொல்றது ஓடுன்னு சொல்ற ஒவ்வொரு விஷயமே என்னை இங்க கொண்டு வந்து கண்டிப்பா எனக்கு எமோஷனல் ஆகி பேசுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த விஷயம் தான் இதுதான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் என்னுடைய 2025 நான் என்னத்தை சம்பாதிச்சிருக்கேன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் என்னுடைய இந்த விஷயமே தவிர மற்றபடி எனக்கு எதுவுமே கிடையாது. நான் தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா நான் கரெக்டா நான் டிராவல் பண்ணி வந்திருக்கேனா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். நீங்க டிராவல் பண்றது என்னமோ என்னைய நல்ல வழியில கூட்டிட்டு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கரெக்டான பொசிஷன்ல உட்கார வச்சிருக்கீங்க. அந்த ஒரு விஷயம் தான். ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து நான் கரெக்டாக தான் வந்து நான் கரெக்டாக தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிக்கிறேன்ல, எதுக்கெல்லாம் நான் வேஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. நீங்க வந்து ஒரு லைஃப் ஒரு சிங்கிள் பேரண்டோட பொண்ணோட லைஃப் சேஃபான வேலை கூட்டிட்டு போறதுக்கு, அந்த ரூட்ல கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ரோடு போட்டு கொடுத்துருக்கீங்க. சீரியஸ்லி இந்த ஒரு இதை நான் லாஸ்ட் வரைக்குமே மறக்க மாட்டேன். என்னோட லாஸ்ட் பிரீத் வரைக்குமே நான் மறக்க மாட்டேன். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். ஓகே, இது என்னன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு? எதுக்காக சொல்லு? ஏன்னா என்னால வந்து நிறைய டீ குடிக்கிறேன்னு கேள்விப்பட்டதுனாலதான். ஏன்னா இது எதுக்கான அளவா குடிச்சுக்கிறதுக்காக. நீ அளவுக்கு மீறி குடிக்கிறேன்னு கேள்விப்பட்டதுனால அளவா குடிக்கிறதுக்காக கப்பு. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2026. இதை வச்சுட்டு 2025 2026 நீங்க எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு. இப்ப நான் ஜேர்னி பண்ண விஷயத்துல பணம் மேட்டர் கிடையாது. அதான் எல்லாரும் சொல்லுவேன், பணத்தை வந்து எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறது எதுக்கு, நம்ம சாப்பிட்றதுக்கு பணத்தை வச்சு சாப்பிட போறோம், ட்ரெஸ் போட போறோம், அவ்வளோ ஒரு டூல். ஆனா நம்ம லைஃப்ல ஜேர்னி பண்றது நம்மளால யாராவது சேஞ்ச் ஆகணும், அவங்களால நம்ம சேஞ்ச் ஆகணும். அதான் லைஃப். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங்.